வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தார். ஆகாது என்று தள்ளப்பட்ட ஒவ்வொரு கல்லையும் அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி, ஆகாது என்று ஒதுக்கின உங்களை என்னையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தலைக்கல்லாய் மாற்றி இருக்கிறேன். ஓ, ஆகாது என்று தள்ளின எல்லாருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் மாற்ற இறங்கி வந்திருக்கிறார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று. இதுதான் வெற்றி. எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை, ஒரு நிலைமையை மாற்றுகிற வல்லமை இயேசுவினிடத்தில் மட்டும்தான் உண்டு. அந்த இயேசுவை தான் இந்த நாளில் நீங்கள் நானும் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் பெருகட்டும். கர்த்தர் உங்கள் இருதயத்தோடு பேசுகிறார். தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறும், மாறியே தீரும். கர்த்தர் அதை மாற்றுவார். அவருடைய செயல் அது. அவரே அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஒதுக்கின எல்லாவற்றையும் எடுத்து முன்பதாக நிறுத்துகிறவர் ஆண்டவர். எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஆண்டவர். ஒதுக்கின எல்லா கற்களையும் ஆண்டவர் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்ற, அந்த கல் இல்லாமல் அந்த கட்டடத்தை கட்ட முடியாது என்கிற நிலைமை வரும்படியாய் கர்த்தர் நிலைமையை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஓ, நாடுகள் முழுவதும் அறிவுகள் போயிடுச்சு. யூதர்கள் கொல்லப்பட வேண்டும். கடைசி நொடி மட்டும் கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். காரியங்களை, சூழ்நிலைகளை மாற்றுகிறார். அதிகாரத்தை ஏற்றினவனை தூக்குக அனுப்புகிறார். ஒரே நாளில் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி எல்லா முத்திரையையும் அவர் உடைக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்ற வல்லவரை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் வெற்றி சிறந்ததை போலவே நீங்களும் வெற்றி சிறப்பீர்கள். காரணம், என் பிள்ளைகள் வெற்றி சிறக்கிறவர்களாகவே இருப்பாங்க. அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுவதே என்னுடைய விருப்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.